வணக்கங்க, நான் தங்கம் தென்னரசு பேசுறேன். ஆமாங்க ஐயா, சொல்லுங்க. நீங்க திருநெல்வேலியில் இருக்கீங்களா? ஆமாங்க ஐயா, மகாராஜன். தியாகராஜனா நீங்க? ஆமா ஆமாங்க. என்ன உங்களுக்கு ஒரு கலெக்ஷன் கொடுத்துருக்காங்களா? நீங்க கேட்டுருக்கீங்களா? ஆமா ஐயா, நம்ம இந்த இங்க போய் எழுதி கொடுத்துருந்தோம் ஐயா. சரிங்க. ஆன்லைன்லயே உங்களுக்கு அப்ளிகேஷன் போட்டு கொடுத்துட்டாங்க. இன்னும் நேம் டிரான்ஸ்பர் ஆகாம இருந்தது, அதையும் ஆன்லைன்லயே பண்ணி கொடுத்துட்டாங்க. நேம் டிரான்ஸ்பர் முடிச்சுட்டாங்களா? ஆமா, ரெண்டுமே ஒரே நாளே பண்ணிட்டு சரிங்க. ஈவினிங் வந்து போர்மேன் வந்து வெரிஃபை பண்ணிட்டு மறுநாளே உங்களுக்கு எல்லா ப்ராசஸும் பண்ணி கொடுத்துருக்காங்க ஐயா. ஆபீசர் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்களா உங்களுக்கு? ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க ஐயா. உடனே நீங்க போய் காக்க வைக்கல, உடனடியா பண்ணி கொடுத்தாங்களா? காக்கவே வைக்கல, மன திருப்தியான முறையில எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. சந்தோஷம். சரி, ரொம்ப சந்தோஷங்க. வேற எதுவும் குறை இருக்கா? நீங்க கேட்டது ரொம்ப பெரிய சந்தோஷம் ஐயா. ஏரியா கரண்ட் வருதுங்களா? கம்ப்ளீட்டா எல்லாமே இருக்கியா, எதுவும் போகாது, போனாலுமே கம்ப்ளைண்ட் பண்ணா உடனே பண்ணி கொடுத்துறாங்க. அட்டன் பண்ணிடலாம். ஆமா ஆமாங்க. சரி, தேங்க்ஸ்ங்க. நன்றி. ரொம்ப சந்தோஷங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம். வணக்கங்க, நான் தங்கம் தென்னரசு பேசுறேன். ஆமாங்க ஐயா, சொல்லுங்க. நீங்க திருநெல்வேலியில் இருக்கீங்களா? ஆமாங்க ஐயா, மகாராஜன். தியாகராஜனா நீங்க? ஆமா ஆமாங்க. என்ன உங்களுக்கு ஒரு கலெக்ஷன் கொடுத்துருக்காங்களா? நீங்க கேட்டுருக்கீங்களா? ஆமா ஐயா, நம்ம இந்த இங்க போய் எழுதி கொடுத்துருந்தோம் ஐயா. சரிங்க. ஆன்லைன்லயே உங்களுக்கு அப்ளிகேஷன் போட்டு கொடுத்துட்டாங்க. இன்னும் நேம் டிரான்ஸ்பர் ஆகாம இருந்தது, அதையும் ஆன்லைன்லயே பண்ணி கொடுத்துட்டாங்க. நேம் டிரான்ஸ்பர் முடிச்சுட்டாங்களா? ஆமா, ரெண்டுமே ஒரே நாளே பண்ணிட்டு சரிங்க. ஈவினிங் வந்து போர்மேன் வந்து வெரிஃபை பண்ணிட்டு மறுநாளே உங்களுக்கு எல்லா ப்ராசஸும் பண்ணி கொடுத்துருக்காங்க ஐயா. ஆபீசர் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்களா உங்களுக்கு? ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க ஐயா. உடனே நீங்க போய் காக்க வைக்கல, உடனடியா பண்ணி கொடுத்தாங்களா? காக்கவே வைக்கல, மன திருப்தியான முறையில எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. சந்தோஷம். சரி, ரொம்ப சந்தோஷங்க. வேற எதுவும் குறை இருக்கா? நீங்க கேட்டது ரொம்ப பெரிய சந்தோஷம் ஐயா. ஏரியா கரண்ட் வருதுங்களா? கம்ப்ளீட்டா எல்லாமே இருக்கியா, எதுவும் போகாது, போனாலுமே கம்ப்ளைண்ட் பண்ணா உடனே பண்ணி கொடுத்துறாங்க. அட்டன் பண்ணிடலாம். ஆமா ஆமாங்க. சரி, தேங்க்ஸ்ங்க. நன்றி. ரொம்ப சந்தோஷங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம். ரசிகர்கள் கூட்டமே இவருடைய பவர்ஃபுல்லான ஹெலிகாப்டர் ஷாட்காகவும் மாசான கேப்டன்சிக்காகவும் கெத்தான விக்கெட் கீப்பிங்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற தல தோனி அவர்களுடைய ஒரு ட்வீட் கிரிக்கெட் வட்டாரத்துல பலரையுமே ஸ்தம்பிப்புக்குள்ளாக்கிடுச்சு. உலகம் முழுக்க இருக்கிற கிரிக்கெட் ரசிகர்கள்ல தல தோனி அவர்களுக்குமே ஒரு ஹியூஜ் ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த அளவுக்கு கிரிக்கெட் பிடிச்சவங்களுக்கு தல தோனி அவர்களுடைய கேப்டன்சி பிடிக்கலாம், விக்கெட் கீப்பிங் பிடிக்கலாம், அவருடைய ஹெலிகாப்டர் ஷாட் பிடிக்கலாம். சோ தனித்துவமா தல தோனி அவர்களுக்கு பல ரசிகர்கள் கூட்டம் இருக்கும் போது இப்போ அவர் போட்டிருக்கிற ஒரு ட்வீட் தாங்க தல தோனி அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா, நெக்ஸ்ட் சீசனுக்காகவும் நெக்ஸ்ட் ரோலுக்காகவும் வெயிட் பண்ண முடியல, சோ நீங்க காத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த விஷயம் பலரையுமே யோசிப்புக்குள்ளாக்கிடுச்சு. என்னவா இருக்கும், நெக்ஸ்ட் சீசன்ல நெக்ஸ்ட் ரோல் என்ன பிளே பண்ண போறாரு, ஒருவேளை ஓபனரா இறங்க போறாரோ இல்ல வேற டீமுக்கு மாற போறாரோ, இப்படி பல பேருமே கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி பல பேர் நீங்க வந்தா போதும் தல, வாங்க தல அப்படின்னு அவரை வரவேற்கிறாங்க. இந்த விஷயம் இப்போ சமூக வலைதளங்கள்ல பெரும் பரபரப்புக்குள்ளாக்கின நிலையில பலரும் அவருக்கு வாழ்த்துக்களும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. சோ நெக்ஸ்ட் ஐபிஎல்காக வெயிட் பண்ணுவோம், நெக்ஸ்ட் சிஎஸ்கே மேட்ச்காக வெயிட் பண்ணி ஆகணும். அதையும் தாண்டி தல தோனி அவர்களுடைய நெக்ஸ்ட் ரோல் என்னவா இருக்கும் அப்படின்ற அதுக்காகவுமே வெயிட் பண்ணி ஆகணும். அண்ட் தல தோனி அவர்கள் என்ன ரோல் பிளே பண்ண போறாங்க, உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? மறக்காம நம்மளுடைய பிஹைண்ட் கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பல வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்க.